சார் வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமாக தெல்ல தெளிவாக செம குவாலிட்டியாக ஒரு அட்டகாசமாக வண்டி வந்து பாருங்கள். i10 பாருங்கள். 2008 9 ஓனர் பார்த்தினாக்கா 2 ஓனர் 2028 வரைக்கும் பேப்பர் கரண்ட். வண்டி எல்லாமே கரண்டில் இருக்குது. 4 டயர் புது டயரு, ஏசி, பவர் ஸ்டேர், 2 பவர் விண்டோ, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வண்டி. அதனால் ஒரு டாக்டர் வண்டி. நம்ம இந்த பக்கம் வாலாஜால் இருக்கார், அவர் பக்கத்தில் தான். சூப்பராக சார் வண்டி. நேற்று நைட் தான் வந்தது வண்டி. பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் அன்னதானம் அருமையாக பண்ணிட்டு வந்தோம். ஒரு 40-45 பேர் பண்ணிட்டு வந்தோம். நான், எங்கள் பசங்க, எங்கள் பொண்ணு எல்லாம் கும்பலாக சேர்ந்து நிறையா பேர் பண்ணிட்டு வந்தோம். நம்ம ஒரு முறை சொல்கிறேன் காரணம்னாக்கா, நம்ம செய்யுதுன்றது ஒரு முறை இந்த கைக்கு செய்யுது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னுவாங்க. எல்லோரும் நம்மளை மாரி செய்யணுன்னு ஒரு ஆசைங்க எல்லாருமே. எல்லா பட்டவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். செய்து பாருங்கள், நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தோடு அது பார்த்தினா நம்ம செய்கிற புண்ணியங்களை பார்த்தினாக்கா பின்னால் வர சங்கதிகளும் நல்லாயிருக்கும். எப்பவுமே நம்ம குழந்தைங்க, பேரன் பேத்திங்க எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு ஒரு எண்ணங்க. அது ஒருத்தர் சொன்னதுனால செய்கிறோம். உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள், நீ 1000 தான் எவ்வளோ தான் பணம் சம்பாதிங்க, எவ்வளோ தான் சேர்த்து வைங்க, எவ்வளோனா பண்ணுங்க. புண்ணியத்திலே நல்ல புண்ணியம் எதுனாக்கா அன்னதானம் தான். இன்றைக்கி நீங்கள் அன்னதானம் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கொடுக்க சொல்ல அன்னதானம் கொடுக்க சொல்ல கூட வந்து ஒரு தண்ணி பாட்டில் சேர்த்து கொடுங்க, நல்லாயிருக்கும். என்றைக்கும் சொல்கிற மாதிரி எப்போ சொல்கிற பாருங்கள். பெத்த தாய் தப்புனா அன்பாக பார்த்துங்க, பாசமாக பார்த்துங்க. இன்றைக்கி அப்பா அம்மா தான் எல்லாம் உலகம், தெய்வமே எல்லாமே. அதனால் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி பாருங்கள். நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பண்ணுங்கள், அப்பாவை கூப்பிடுங்க, அம்மாவை கூப்பிடுங்க, அண்ணன், தங்கச்சி, தம்பி கூப்பிடுங்க. கும்பலாக உட்காருங்க. நல்லா ஒரு 5 கிலோ கறி எடுங்க, திருப்தியாக போட்டு செய்து கும்பலாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. உள்ள இன்ட்லி காட்டுறேன் பாருங்கள், வாங்க. பாருங்கள், 4 டயரு, சஸ்பென்சரு அவ்வளோ அருமையாக இருக்கும். உள்ள சீட் பாருங்கள், புது சீட் கவரு. சீட் கவர்லாம் புது சீட் கவரு. பெட்ரோல் இன்ஜினில் கப்பா இன்ஜின், நல்லாயிருக்கும் வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 89,000 தான் வண்டி ஓடிக்குதுங்க. இந்த பாருங்கள், இன்ஜின் பேனட்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி, நல்லா தெளிவாக இருக்குது வண்டி. 28 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு. அதேமாதிரி புது பேட்ரி. ஒரு ஆயில் சர்வீஸ் கூட நீ பண்ண தேவையில்லைங்க. புது ஆயில் பாருங்கள். ஸ்டிக்கர் கட்டு இங்கே காட்டு. சூப்பராக இருக்கும். எப்படி பார்த்தாலும் 18-20 வருங்க மைலேஜ் இந்த வண்டி. விட்டுறாதீங்க. இந்த கஸ்டமர் கோட் பண்ணி கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2.25 ரூபா கேட்குறாங்க. ஏன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணிடுறாங்க, டயர் போட்டுருங்க எல்லாமே. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டை பார்த்தா வெண்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி 5% 6% ஏறி போயிடுது விலைங்க எல்லாமே. புது வண்டி செகண்ட் ஹேண்டு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க எல்லாமே. அதனால் வண்டி வந்து பாருங்கள், 2.25 ரூபா கேட்குறாங்க. 2 ரூபா சொல்லிக்கிறாங்க. வெறும் 1,90,000 நான் ஃபைனலாக சொல்லிக்கிறேன். கிட்ட வாங்க, முன்ன பேச்சு எடுத்துறேன். ஃபோனு பண்ணுறத விட தயவுசெய்து நேரடியாக வாங்க. அதே ஒரு பணத்தை கண்ணில் காட்டுங்க. எப்படியே பணத்தை கண்ணில் காட்டுங்க. கண்டிப்பாக நிறைய பேர் எடுத்துறேன் வண்டியை. நிறைய வண்டி கண்டிப்பாக தரேன். இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து சந்தோஷமாக வாழணும். யாரையும் வந்து துன்புறுத்தாமல் வாழ கற்றுங்க. யாரை ஏசாரம் பேசாதீங்க. சந்தோஷம் வாழ்வோம். கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போங்க, அவ்வளோதாங்க. இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்கிறேன். 1க்கு 10 முறை சொல்கிறேன், 2 முறை சொல்கிறேன் பாருங்கள். பெத்த தாய் தப்புன்னு மட்டும் தயவுசெய்து விட்டுறாதீங்க. அவங்க லாஸ்ட்டு கால் வரைக்கும் கூட இருங்க. கலப்புங்களா? நம்ம நல்லா இருப்போம். எப்போது சொல்கிறேன், இப்போது சொல்கிறேன் பாருங்கள். அவங்க தான் இன்றைக்கி தெய்வமே. கடவுளே யார்றானா, கண்கண்ட கடவுள் யார்றானா அப்பா அம்மா தான். ஒரு வீடியோவில் சொல்கிறேன், நான் வந்து வியாபாரம் பண்ணுறது அப்பால் பட்ட பிரச்சனைங்க, பணம் சம்பாதிக்கிறது அப்பால் பிரச்சனை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, போன வாரம் வந்து கரெக்டாக அவர் சொன்னார். அவர் வந்து சென்னையில் இருந்திருக்காராம். கிட்டத்தட்ட வந்து 19 வருஷமாக வந்து அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு தனியாக இருந்தாருங்களாங்க அவர். இன்றைக்கி பார்த்தா என்னன்னே தெரியல. உங்கள் வீடியோ பார்த்தோன்னா இன்றைக்கி எல்லாம் கும்பலாக சேர்ந்து வந்து நான் கார் எடுத்து வரப்போகிறோன்னான்றாரு அவர். கேட்க சொல்லி எவ்வளோ பாருங்கள், மெய் சிலுக்கு பாருங்கள் உடம்பு. அதுமாதிரி சொல்ல நல்லா புரிஞ்சுங்க.
என்றைக்கு அப்பா அம்மாவும் ஒற்றுமையாக வாழ கற்றுங்க. கும்பலாக இருந்து பாருங்கள். தனியாக இருந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. தனியாக இருந்து ஒன்றும் ஜெயிச்சு சாதினே கிடையாதுங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. இன்றைக்கி யார் பெற்ற தாய் தாப்பனை வந்து திட்டுறாங்க, ஏசானமாக பேசுகிறாங்க, ஒரு கேவலமாக பேசுகிறானாக்கா நம்ம நினச்சிக்கலாம் நம்ம பேசிடலாம்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் பின்னால் வந்து உனக்கு அந்த நிலமை தான். எப்படியா யார் பேசுனாலும் அந்த மாதிரி உங்கள் புள்ள அது செய்ய போகுது. கர்மா வினைன்னு சொல்லுவாங்க. அது கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. அதுமாரி முன் செய்த பாவம் பின் விளையும்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லத்துலன்னு தெரியல எனக்கு. அதனால் சந்தோஷமாக இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றேங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா, வண்டி பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்குது சார். வணக்கம் சார்.